ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனாமிகா சமையல். இன்றைக்கி பட்டர் கார்லிக் சிக்கன் அருமையான ருசியில் செய்ய போகிறோம். வாங்க, நான் அதுக்கு ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அதில் இருக்கிற இந்த எலும்பு எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். எலும்பு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு இதில் ஒரு தட்டில் சேர்த்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டு, 1 ஸ்பூன் ஃபுல்லாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த 3 ஸ்பூன் இதில் நல்லா ஒட்டும். நீங்கள் கம்மியாக போட்டிங்கன்னா சரியாக ஒட்டாது. அதனால் ஒட்டுற வரைக்கும் நீங்கள் அந்த கார்ன்ஃப்ளவர் மாவை நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா கையிலையும் அந்த கறியிலையும் ஒட்டிடும். அது சரியான அளவான கார்ன்ஃப்ளவராக இருக்கும். இப்போ இதை ஒரு 1/2 மணி நேரம் மூடி வச்சிடலாம். நம்ம வேறு வேலையெல்லாம் பண்ணுறது வரைக்கும் இது இருக்கட்டும். இப்போது 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் எண்ணெய் ஊற்றி இதை வச்சு நல்லா நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். போட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே இந்த ஓரமெல்லாம் செவந்து வரப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நீங்கள் போட்ட உடனே திருப்பினீங்கன்னா அந்த கடாயில் ஒட்டிக்கும். நமக்கு தெரியும் அந்த ஓரமெல்லாம் செவந்து வருது. அப்போ நீங்கள் அதை திருப்பி போட்டுடலாம். இப்போ திருப்பி போட்டாச்சு. இப்போ மறுபடியும் அதை இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுத்து திருப்பி போட்டு நல்லா செவந்து வர வரைக்கும் அதை எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நல்லா செவந்து வந்துடுச்சு பாருங்கள். இப்போ மறுபடியும் இருக்கிறத போட்டு அதே மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம பொரித்து எடுத்தாச்சு. அது நல்லா வெந்திருக்கும். நான் அதை உடச்சி கூட காட்டுறேன் பாருங்கள். இப்போது பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போ எடுத்து இதை அப்படியே ஒரு தட்டில் வச்சுக்கலாம். மறுபடியும் நம்ம இதே கடாயில் தான் பண்ண போகிறோம். இப்போ நிறைய எண்ணெய் இருக்குது. இந்த எண்ணெயை எடுத்துடலாம். நம்ம வெண்ணெயில் தான் செய்ய போகிறோம், அதனால் இந்த எண்ணெய் எடுத்துடலாம். இப்போ அதுலேருந்து நம்ம ஒரு 20 கிராம் வரைக்கும் வெண்ணெய் ஊற்றி போட்டுக்கோங்க. வெண்ணெய் நல்லா குறுகட்டும். இப்போ ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் பூண்டு எடுத்து நல்லா மேல் தோலெல்லாம் ஃபுல்லாக எடுத்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அந்த பூண்டை இதில் சேர்த்துக்கலாம். இது கார்லிக் சிக்கன் இல்லையா, அதனால் கார்லிக் நிறைய போட்டுக்கோங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இதை அந்த வெண்ணெயிலே நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இந்த பூண்டு துண்டெல்லாம் நல்லா செவந்து வரும், அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. பார்த்திங்களா, நல்லா பூண்டெல்லாம் செவந்து வந்துருச்சா? இப்போ இதில் ஒரு 4 பச்சை மிளகாய், நல்லா மெலிசாக நல்ல காரமான பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கேன். வேறு மசாலா இதில் கிடையாது. மிளகாய் பொடி, தனியாக பொடி, மஞ்சப்பொடி எதுவுமே கிடையாது. இந்த பச்சை மிளகாயை இதில் போட்டுக்கலாம். மிளகு, பச்சை மிளகாய், பூண்டு, அவ்வளோதான் காரத்துக்கு இதில் போட்டிருக்கு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ இதில் 2 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்ல வாசனை வரும். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி போட போகிறோம். அப்போ இந்த நுரையெல்லாம் அடங்கிடும். இந்த மைதா மாவு நல்லா வெந்து வரும். கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க தண்ணி, நிறைய ஊற்ற வேண்டாம். எல்லாம் சேர்ந்து நல்லா க்ரீம் மாதிரி இருக்குது பாருங்கள்.
அவ்வளோதாங்க தண்ணி. இப்போ பாருங்கள், அது நல்லா வெந்து வரும் பாருங்கள். பார்த்திங்களா, நல்லா வெந்து வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம இதில் வறுத்து வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த சிக்கனை சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா அருமையாக இருக்கும். இப்போ உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் பத்தலை, நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கடைசி இதில் ஒரு ஃபுல் ஸ்பூன் மிளகுத்தூள் மறுபடியும் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை எலுமிச்சம்பழம் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாங்க. அவ்வளோதாங்க, பட்டர் கார்லிக் சிக்கன் ரெடி ஆகிடுச்சி. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பிடிச்சி இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக என் சேனலை பார்க்குறவங்களும் பெல் பட்டன் அமுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி சிக்கன் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வேறு ருசி வேறு லெவலில் இருக்கும். சாப்பிட்டு பார்த்து அப்புறமா எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள் அந்த கலரு ஸ்ட்ரெச்சரெல்லாம் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.